உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து பெரிய பெரிய ஹோட்டல்லாம் சுத்திக்கிட்டு அங்க கேம்ப் ஃபயர் வச்சு அதுக்கு ஒரு பில்ல போடுவான். அதுக்கு நம்ம வீட்ல கேம்ப் ஃபயர் வச்சுட்டு போயிடலாமே. கார்த்தி வெரி கிரேட்டா, ரொம்ப கிரேட். உன்னை நினைக்கும் எனக்கே பெருமையா இருக்கு. வீட்ல கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணிட்ட பத்தியா? மகா எப்படியும் கிச்சன்ல ஏதாவது நோண்டிட்டு தான் இருப்பா. கண்ணை தட்டி எவ்வளவு கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும். கேம்ப் ஃபயர்னு அழுதுட்டே இருக்கல்ல, இன்னைக்குதான் நிஜமான கேம்ப் ஃபயரை காமிச்சு கொடுக்கணும். தீ நல்லா எரியுத மதன்னு, விறகு நல்லா காஞ்சு ட்ரிக்கா இருக்குல்ல. குளிர்ல எங்க காஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சோம். பரவாயில்ல, குளிரா இருந்தாலும் விறகுலாம் நல்லா காஞ்சுதான் இருக்கு. இங்கே இருக்க நான் இங்கெல்லாம் வந்து தேடுறேன் தெரியுமா? இல்ல உனக்காக ஸ்பெஷலா யூடியூப்ல பார்த்து ஒரு டிஷ் சமைச்சிட்டு இருக்கேன். கூட மாட வந்து காய் கட் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்ல, அதை விட்டுட்டு இங்க கிடக்குற குப்பையெல்லாம் போட்டு புறக்கி எரிச்சிட்டு இருக்கேன். என்னது குப்பையா? உன் கண்ணுக்கு இதை பார்த்தா குப்பை மாதிரியே தெரியுது. அவசர கொடுக்க முந்திரி கொட்டை. உன்னை யாரு இப்ப இங்க வர சொன்னாங்க? உள்ள வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டேன். ஹை, சர்ப்ரைஸா? எனக்கா சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்கு? இன்னைக்கு என் பர்த்டே இல்ல, உங்க பர்த்டே இல்ல, வெட்டிங் டேக்கு இன்னும் நாள் இருக்கு. அப்படி இருக்கும்போது சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் அத்தா? ஏய், அந்த அளவுக்குலாம் யோசிக்காத மகா. கேம்ப் ஃபயர் போகணும் கொஞ்ச நாளா என்ன போட்டு நச்சரிச்சிட்டு இருந்தேல்ல, அதான் உனக்காக கேம்ப் ஃபயர் வீட்லயே செட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி 2 சேர் போட்டாச்சா? கேம்ப் ஃபயரா? இது இருந்தா போதும். இதுதான் கேம்ப் ஃபயர். என்னது, இதான் கேம்ப் ஃபயரா? போட்டா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு நிறைய படத்துல பாத்துருக்கனே. வெட்டியெல்லாம் மூட்டிக்கிட்டு சுத்தி டான்ஸ் ஆடுறதும் ப்ரப்போஸ் பண்றதும் எவ்வளவு நல்லா இருக்கும். அதான் கேம்ப் ஃபயரு. இது நீ சும்மா கிடக்குற குச்சியெல்லாம் பறக்கி போட்டு எரிச்சிட்டு இருக்க, இதான் கேம்ப் ஃபயரு? ஏன் தான் இப்படி பண்றதோ தெரியல. சரி, போனா போகுது. என் புருஷன் ஆசாச்சியா கேம்ப் ஃபயர் பண்ணிருக்காரு. இன்னைக்கு வேணா இங்க கேம்ப் ஃபயர் பண்ணிக்கலாம். 2 நாள் கழிச்சு என்ன வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போகணும். 2 நாள் என்ன, 2 நாள், நாளைக்கு கூட்டிட்டு போறீங்க. சரி, என்ன தூக்குங்கத்தா. அப்படியே என்ன தூக்கி சின்ன குழந்தை மாதிரி அங்க கொண்டு சிரிச்சு வைங்க. அப்பதான் இந்த கேம்ப் ஃபயர் என்ஜாய்மெண்டா இருக்கும். சின்ன சின்ன ரொமான்ஸ் தான் வாழ்க்கையில் ரொம்ப அழகா இருக்கும். அத்தா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். தூக்கி வேற வச்சிருக்க, பக்கத்துல கேம்ப் ஃபயர் வேற, எதுவும் போட்டுற மாட்டேன்னு. ஏய் லூசு பொண்டாட்டி. கையில இருக்கிற அழகான பதுமணி ஒன்ன தூக்கி இந்த தீல போடுவாளா யாராவது? லூசாட்ட பேசாத. என் செல்ல குட்டிய, என் செல்ல தேவதைய அழகா இப்ப உட்கார வைக்கிறேன். உட்காந்து இந்த நைட்டு ஃபுல்லா நம்ம என்ஜாய் பண்றோம். இந்த மழை, இந்த இயற்கை, இந்த குளிர், இந்த நட்சத்திரம், சரியா? இப்படியே ராத்திரி ஃபுல்லா இயற்கையை ரசிச்சிட்டு இருந்தா சாப்பிடறதுதான் எப்பமா? உனக்காக நான் சுக்கா ரொட்டியும் பண்ணி பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணிருக்கேன் தெரியுமா? சாப்பிட்டு பாக்குறியா? எங்க வேணா எடுத்துட்டு வந்து ஊட்டி விட்டுமா? அதெல்லாம் வேண்டாமா தாயி. ஆமா, உன்ன அவ்வளவு பெரிய டிஷ் எல்லாம் யார் சமைக்க சொல்லுதா? முத சமையல் தெரியாதவங்க வெந்நி போட கத்துக்கணும். 2வது ஆஃப் ஆயில், 3வது ரசம், அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு, அதுக்கப்புறம் தயிர் சாதம். இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாதான் சமையல ஒரு ஆளா வரலாம். எடுத்த உடனே நான் பிரியாணி பண்ணுவேன்னா வருமா? ஏற்கனவே எனக்கு தோசையே சுக்கா ரொட்டி மாதிரி தான் சுட்டு கொடுத்த. இதுல இன்னைக்கு சுக்கா ரொட்டி வேற. என்ன லட்சணத்துல இருக்கும் தெரியல. உங்களுக்கு சமையலோட அருமையே தெரியல. ஒருத்தி தெரியாம கஷ்டப்பட்டு டிவியை பார்த்து ட்ரை பண்ணி சமைக்கல, அதை அப்ரிஷியேட் பண்ணுமேன்னு இருக்கா. எப்ப பாரு கிண்டலும் கேலியும் நயாண்டியும். போங்கடா. சரி சரி, நான் அப்ரிஷியேட் பண்ணாம என் பொண்டாட்டி சமையல யார் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க? நல்லா இருக்கும். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ கொடுத்த தோசை இருந்த அப்படி மொறு 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 மொறுன்னு இருந்து, ஆரிய பவுன்ல எல்லாம் கொடுப்பாங்கல்ல மொறு மொறுன்னு, அந்த மாதிரி இருந்து. உன் சமையல போய் யாராவது குறைச்சுன்னா அவங்களுக்கு நாக்கே இல்லைன்னு நினைச்சிட வேண்டியதான். மகா, ஏய் மகாலட்சுமி, இங்க பாரு. ஹை, எவ்வளவு நட்சத்திரம் பத்தியா? என்ன நட்சத்திரமா இருக்கு இன்னைக்கு? அந்த மேல ஒரு நட்சத்திரம் இருக்கு பாரு, 2 நட்சத்திரம் சேர்ந்தாப்புல இருக்கா. அதுல ஒரு நட்சத்திரம் நான், ஒரு நட்சத்திரம் நீ. மகா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சின்ன வயசுல எல்லாரும் நிலா சோறு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுல இருந்து தட்டுல சாதம் போட்டு எடுத்துட்டு வருவோமே, ரோட்ல வச்சு உட்காந்து சாப்பிடுவோமே எல்லாரும். அந்த அந்த நட்சத்திரம்னா இந்த நட்சத்திரம்னா நீ மட்டும் நான் தான் நிலான்னு சொல்லுவ.
அப்புறம் சண்டை வரும் உனக்கும் கையிலுக்கும். ஒருக்க தட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சுமே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இல்லாமையா? அதோடய அவள்கிட்ட பேச்சுவார்த்தையே நிப்பாட்டிட்டேன். அன்னைக்கு சண்டை போட்டாதான் இன்ன வரைக்கும் அவள்கிட்ட பேசினா என்னன்னு கேட்டுவிடுவேன். அதுக்கப்புறம் பேச மாட்டேன். அவளுக்கு என்னன்னு தெரியல, என்ன பார்த்தா அப்படி ஒரு பொறாமை. அவளோட கொஞ்சம் அழகா இருக்கேன்ல. அத்தா ரொம்ப குளிருதுல. அப்பா ஆனா செம்மையா இருக்கு. இந்த குளிரு பிளஸ் இந்த கதகதப்பு பக்கத்துல நீ சான்ஸே இல்ல. போ பெட்ஷீட்டை போத்திக்கலாம். போத்தி இந்த நைட்டை என்ஜாய் பண்ணலாம். மகா, உன்னை நினைச்சா சொல்லி சத்தியமா எனக்கு பெருமையா இருக்கு. எல்லாருக்குமே கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பொண்டாட்டி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், கல்யாணத்துக்கு நைட்டு இப்படி இருக்கணும்லாம் எல்லாருக்கும் ஆசை இருக்கும், அப்படித்தானே? ஆனா என்ன ஃபர்ஸ்ட் நாள் வந்து வெளியே படுக்க வச்சிய மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா? அப்புறம் நமக்குள்ள அடிக்கடி வர்ற சண்டைகள். ஆனா இப்பதான் புரியுது, அந்த சண்டையெல்லாம் கூட ஒரு விதத்துல நல்லதுதான் தோணுது. அப்புறம் இந்த கொடைக்கானல் ட்ரிப்பு, நான் உன்னை விட்டு பிரிஞ்சு வந்ததால தானே என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட. நீ நம்மள எவ்வளவு பாசம் வச்சிருக்க, நான் உம்மள எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்க முடியுது. எல்லாமே ஒரு அனுபவம் மாதிரிதான் தெரியுது. நமக்குள்ள இருக்கிறது இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளோட லவ்வ இன்னும் அதிகமா ஃபீல் பண்ண வச்சிருக்கு. மகா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என்னோட ஒவ்வொரு மூச்சுலையும் உன் நினப்பு தாண்டி எப்பவுமே இருக்கும். எப்படியோ என்னை இப்பவாது புரிஞ்சுக்கிட்டே, அது வரைக்கும் ரொம்ப 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 சந்தோஷம். அக்கா என்ன மன்னிச்சிரு. உமல துளி கூட தப்பு கிடையாது. முழுக்க முழுக்க என் மேல மட்டும்தான் தப்பு. இனிமேல் வர்றனால நம்ம நல்லபடியா சந்தோஷமா கழிக்கணும். அந்த மாதிரி கசப்பான நினைவுல இப்ப ஷேர் பண்ற மாதிரி இருக்க கூடாது. இன்னும் வர நாள்ல நமக்குள்ள இருக்கிற நெருக்கம், காதல், அன்பு இதை மட்டுமே ஷேர் பண்ற மாதிரி இருக்கணும். எனக்கா மகா, இந்த கேம்ப் ஃபயர் அணைத வரைக்கும் மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் என்னோட காதல், என்னோட உலகம், என்னோட எல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எல்லாம் நீதாண்டி. நீ மட்டும்தான், நீ மட்டும்தான் உலகம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பவும் அப்படிதான். இடையில கொஞ்சம் தடுமாற்றம், சில பிரச்சனைகள், ஒவ்வொரு சண்டை வர்றது வந்தாலும் அதை நம்ம ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சண்டையும் நமக்கு ஒவ்வொரு அனுபவம் வாழ்க்கையில. மகாகுட்டி, இந்த ஊர்ல இருக்கிற அழகான கிளைமேட்டு, அமைதி, நேச்சரு, இதை விட பக்கத்துல அழகான பொண்டாட்டி, அதுவும் நான் லவ் பண்ண ஆசைப்பட்ட மாமா மகா, தோல்ல கை போட்டுட்டு அப்படியே தோல்ல சாஞ்சிட்டு இந்த கேம்ப் ஃபயர்ல இருக்கிறது எவ்வளவு சுகமா சொர்க்கமா இருக்கு தெரியுமா? எந்த நிமிஷமே என் உயிர் போனாலும் போதும் உன் மடியில. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேனா. லூசு கார்த்தி, சந்தோஷமா இருக்கிற நேரம், வாழ்ற நேரம், சாகிறத பத்தி பேசக்கூடாது. இனி என்கிட்ட அப்படி பேசினா எனக்கு கெட்ட கோபம் வரும். 100 வருஷத்துக்கு உன் கையை கோத்துட்டு ஜாலியா சந்தோஷமா இப்படியே இருக்கணும். நமக்கு வயசானாலும் இந்த லவ் மட்டும் என்னைக்கும் குறையக்கூடாதுதான். அப்புறம் அழகா என்ன மாதிரி ஒரு பொண்ணு, அறிவா உன்ன மாதிரி ஒரு பையன், நல்லா இருக்குல்ல நினைக்கும் போதே. கூடிட்டு நம்ம குழந்தை பெற்றுக்கணும் தான். அப்பனா வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கும். அதுக்கு என்ன செல்லம், பெத்துட்டா போச்சு. ஐ லவ் யூ மகா, ஐ லவ் யூ சோ மச். அக்கா, எனக்கு உன்னை பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா? நான் உன்னை மதிச்சதே இல்ல, உன்ட நின்று கூட பேசினது இல்ல. அதுக்கும் அப்புறம் உனக்கு ரொம்ப நான் குடைச்சல் கொடுத்துருக்கேன். ஆனா அதெல்லாம் நீ மைண்ட் பண்ணாம உனக்கு என்ன தேவையோ மகா மகா மகான்னு கடைசி வரை சொல்லிட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதா. எப்படியோ வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க, அது ஆனா சரியாதான் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, நம்ம யாரெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் நமக்கு கடவுள் என்ன இருக்கு என்னன்னு எழுதி வச்சிருப்பாராம். அது இப்படிதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்பதான் நான் நம்புறேன். கியூட் குல்ஃபி அத்தா. லவ் யூ, சேம் டு யூ. பார்த்த போது அந்த சுகம் உள்ளூரது ஏனோ மனம் தயாரது சுகம் உள்ளூரது ஏனோ மனம் தயாரது பிறகு தொடமா இருந்தே பரமா மாமோடு கண்களோட. வாங்க பெரியமா, வாங்க பெரியப்பா, நல்லா இருக்கீங்களா? அண்ணன் எங்க? அக்கா, அண்ணன் கார் பார்க் பண்ண போயிருக்கான், இப்ப வந்துருவான். அப்புறம் இந்த வீடெல்லாம் என்ன செட் ஆயிட்டா? ஏன்னா நீங்க வளர்ந்த விதம், உங்க ஸ்டேட்டஸே வேற, நீங்க வந்து இருக்கீங்களே, அதான் கேக்குறேன். இங்கெல்லாம் ஓகே ஆயிட்டா?
பரவாயில்ல பவித்ரா, செட் ஆகி தானே ஆகணும். வேற என்ன பண்றதுக்கு, வேற வழியே இல்லையே. ரொம்ப போர் தானா. வாங்க மாமா, வாங்கதா வாங்கதா. நல்லா இருக்கீங்களா? ம், ரொம்ப நல்லா இருக்கோமா, ரொம்ப 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 நல்லா இருக்கும். பேச்சா சைஸா இருக்கு, தெரியாம கட்டட்டுமோ? அக்கா அக்கா, யார் வந்திருக்காங்க பாரு, சீக்கிரம் வா. வாங்கதா வாங்க மாமா. வா பவித்ரா வாங்க. சுகமா தாபங்கள் சுகமா தலைவா சுகமா சுகமா தனிமை சுகமா சுகமா. மருமலே, என் பேர பிள்ளைல எங்க காணவே இல்ல. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தது, ஊரு தூரம் இருந்தாங்களே, கண்ணுக்குள்ளேயே நிக்கலாங்க. எங்க வீட்டுல பிள்ளை சத்தமே கேட்கல, தூங்கிட்டு இருக்காங்களோ? ஆமா மாமா, காலையில எந்திரிச்சிட்டாங்க, அதான் பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க. காயு, பிள்ளை எடுத்துட்டு வா, வாங்க ஜூஸ் சாப்பிடலாம். என்னப்பா என்ன, என் செல்ல குட்டி எங்க இருக்கா, என் கண்ணு குட்டி எங்க இருக்கா? தாத்தாவை தெரியுதா? சிரிக்கிறத பாரு. பாருடா, அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தது எப்படி சிரிக்கிறான்னு. என்ன இனி வீட்டுல உனக்கு நான் தான் கம்பெனி, எனக்கு நீ தான் கம்பெனி. ஆமா, இன்னும் உன்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவேன். சாக்லேட்டு பிஸ்கட் எல்லாம் தாத்தா வாங்கி கொடுப்பேன். நாளைல இருந்து வாக்கிங் கிளம்பிடுவோம். அட்ரஸுக்கு சிரிக்கிறத பாரு. சரவணா பாரு, உன்ன மாதிரி அப்படியே இருக்காண்டா. உன் சின்ன வயசு போட்டோ எடுத்து பார்த்தோம், ஏன் அவன் எது நீ எதுன்னு தெரிய மாட்டேன். அந்த அளவுக்கு ஒண்ணு போல இருக்கு. பாருடா, இன்னும் எதுக்குடா கோவம்? வெட்டி வீராப்பு கோபம்லாம் வேண்டாம். உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு நீ ஆடாத இருக்க சரவணா. உன் வாழ்க்கை உனக்கு முக்கியம். என்னைக்கும் உன் பொண்ணுடையும் பிள்ளைங்களும் தான் உனக்கு முக்கியம். அதை புரிஞ்சு நடந்துக்குப்பா. பிஞ்சு குழந்தைங்க என்ன செஞ்சுடா, தூக்குடா. இது உன் குழந்தை, இது உன் குழந்தைடா. யாருக்கு நீ பயப்படணும்? தூக்கு. ஆசை தீர கொஞ்சவியா? இந்த புடிடா. என்னப்பா, அப்பப்பா, அப்பா அப்பா மன்னிச்சிருப்பா. அப்பா அந்த அளவுக்கு உள்ளதவெல்லாம் கிடையாது. என் செல்லம், என் தங்கம், அம்மா பட்டுக்குட்டி. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீ. ஏய் பட்டுக்குட்டி, எங்க பாருடா. உன் தம்பி தூக்கி வச்சு கொஞ்சிறாரு பத்தியா உங்க அப்பா? உன்னை தூக்காம மனசுக்குள்ள பூரா பாசம் இருக்குது, ஆனா வெளியே காமிக்க வலி. ஏய் பட்டுக்குட்டி, செல்ல குட்டில தங்க குட்டில மத்த நேரம்லாம் ஆன்னு சத்தம் போடுவேல, அது மாதிரி சத்தம் போடு இல்லையா? லேசு சினுங்கு, எல்லாம் அளவாது செய்டி, அப்பதான் இங்க திரும்புவாரு. பட்டுக்குட்டி, அம்மாக்காக ப்ளீஸ் கொஞ்சம் அழ. ஏய் செல்ல குட்டில பட்டுக்குட்டில அம்மு குட்டில லேசா அழுமா, இல்ல சினுங்கு ப்ளீஸ் அம்மாவுக்காக. உங்க அப்பா காணால் ரொம்ப தான் கொழுப்பு. நம்ம பார்க்காத நேரம் பாப்பாரு, பார்த்த நேரம் திரும்பிக்கிடுவாரு. உங்க அப்பாவு கோவத்தை எப்படி நிப்பாட்டுன்னு எனக்குலாம் தெரியும். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பாரு உங்க அப்பா கோவம்னா எப்படி தனிஞ்சு போகுன்னு. உன்னையும் அப்பா இப்ப தூக்குவாரு, பிள்ளைக்கு புது ட்ரெஸ் போட்டு விடுவாரு, நகை போட்டு விடுவாங்க. நீ செல்ல குட்டி அழகா இருக்கும். உங்க அப்பாக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் கூடி போய் இருக்குது. நான் கொஞ்ச நாள் இல்ல அதான் குளிர் விட்டு போய் இருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு அப்புறம்லாம் இருக்கு. ஏய் என்னடி அழ சொன்னா சிரிக்கிற இல்ல? அப்பாக்கு ஏத்த மகதாண்டி நீ. என்னாலும் என்னடி தங்கம், என்ன அம்மா திட்டல உன்ன? இவரை கூப்பிடவா? மாமா வச்சு கேட்கலாம். மாமா மாமா மாமா, இந்தாங்க மாமா ஜூஸ் சாப்பிடுங்க. சுகர்லாம் கம்மியாக தான் போட்டு கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. எனக்கு வேண்டாமா, இப்பதான் காபி கொடுத்தாங்க அம்மா, குடிச்சேன். ஜூஸா? சரவணா வேணா கேக்குறேன். சரவணா ஜூஸ் சாப்பிடுறியா? நல்ல வெயிலா இருக்குல்ல, ஐஸ்வர்யா கொண்டு வந்துருக்கடா. ஜூஸ் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். யாரு கேட்டா அவள்கிட்ட இப்ப ஜூஸ்? ரொம்ப அக்கறை இருக்காம நடிக்க வேண்டியது. நடிப்பெல்லாம் பாத்துட்டு 10 மாசமா புதுசா வேற டிராமா போடுறா, எதுக்குன்னு தெரியல. ஜூஸ் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், கொண்டு போக சொல்லுங்க. என் கண்ணு மாதிரியே வர சொல்லாதீங்க தயவு செஞ்சு, தலை வலிக்குது இவ்வளவு பார்த்தாலே. நல்லா வாங்கி கட்டிட்டா போல இருக்க. வேணும் இவளுக்கு, இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். நம்ம இல்லாத நேரம் பையன் அவனை பேசி மனசை மாத்திரலாம் நினைக்காலோ, விட மாட்டேன்டி. பாரு உன்னை என்ன பாடுபடுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு. ஐஸ்வர்யா, நேரம் போயிட்டு இருக்கலாமா? உங்க அம்மாவை கூப்பிடு. சும்மா அடுப்பங்கரையில போய் நிக்க சொல்லாத. எங்களுக்கு சாப்பாடுலாம் ஒண்ணு வேண்டாம், சாப்பிட்டு போகணும், நாங்க வரல. நல்ல நேரத்துல பிள்ளைக்கு பேரை வச்சு கூட்டிட்டு போலாம் தான் வந்திருக்கோம். சீக்கிரம் உங்க அம்மாவை கூப்பிடு, டைம் ஆச்சுல. ஏன்டா இப்படி கோவப்படுற? எதுக்கு இந்த கோவம்? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டப்போ. இன்னும் என் மேல அவ்வளவு கோவம் தீரல உங்களுக்கு?
பாக்குறேன் நானும் எத்தனை நாள் இந்த கோவத்தோடு இருக்கீங்கன்னு. என்னங்க பிள்ளைக்கு ட்ரெஸ் நகையெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்தேன்ல, கார்ல வச்சிருக்கீங்களா? போய் எடுத்துட்டு வாங்க. பாரு அம்சா, சொன்னா கேளு. செட்ட குழந்தை, ஒரு குழந்தைக்கு துணி போட்டு நகை போடுறது நல்லாவா இருக்கு? என்ன இருந்தாலும் அதுவும் நம்ம பேர குழந்தை தானே. சொன்னா கேளு. அவன் நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் நல்ல புத்தி சொல்லி கொடுக்கணும். நம்மளே அவனை ஏத்தி விட்டா எப்படி? வேண்டாம், சொன்னா கேளு. எந்த பிரச்சனையும் வேண்டாம். குழந்தைங்களுக்கு நடக்கிற முதல் ஃபங்க்ஷன், நல்லபடியா 2 பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து இப்ப கூட ஊன்னு சொல்லு. போய் இது நகையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன இப்போ என்ன பிரச்சனை? அதான் வீட்ல வச்சு ஒரு தடவைக்கு 100 மட்டும் சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். மறுபடியும் உங்க மருமகள் சப்போர்ட்டாவே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசாம இருங்க, எல்லாம் எனக்கு தெரியும். எவ்வளவு சும்மா விடக்கூடாது. ஒரு வழி ஆக்கிதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். அப்பதான் நாளைக்கும் அமர்ந்து இருப்பாளுங்க. கொஞ்சம் நெஞ்சு ஆட்டமா போட்டுக்கா. அதுக்கு இல்ல அம்சா, சொன்னா கேளு. வீண் பிரச்சனை வேண்டாம். என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளையோட வாழ்க்கை இதுல அடங்கி இருக்குமா? நீர் வடிச்சு நீர் இன்னைக்கும் விலகாது. சொன்னா கேளு. பேசாம இருக்க மாட்டீங்க? உங்களுக்கு விருப்பம் இருந்தா இருங்க, இல்ல கார்ல போயிருங்க. ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு நாங்களே வரோம். சும்மா நோய் நோய் நோய்னு போய் துணி எடுத்துட்டு வாங்க. சரவணா, பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கான் பாரு, லட்டு மாதிரி. உன்ன சின்ன பிள்ளைல பார்த்த மாதிரியே இருக்குடா. நல்ல சிரிச்ச முகம் பாத்தியா? அவனை இன்னைக்கு நாள் ஃபுல்லா பார்த்து கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சரி சரி, நல்ல நேரம் முடிய போகுது. சீக்கிரமா பிள்ளைக்கு பேர வை. நானா? பிள்ளைக்கு அப்பாவா நான் இருந்தாலும் நீங்க தான் என் பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா? நீங்க சொல்லி பேர் தான் என் பிள்ளைக்கு தொடங்கணும். நீங்களே வைங்கம்மா. என்னங்க? இல்லப்பா, இருக்கட்டும், நீ ஏன் வை. என் பேரனுக்கு நீ வச்சா என்ன, நான் வச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். காதுல 3 தடவை பிள்ளைக்கு பேர சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லணும். கொஞ்சம் பொறுங்க. 2 குழந்தைக்கும் புது ட்ரெஸ் நீங்க தானே கொண்டு வரணும். அவனுக்கு மட்டும் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இந்த குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரலையா? ஐசு, அதுக்கு என்னம்மா, நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல. அவங்க எடுத்தா என்ன, நம்ம எடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். இந்தா பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போடு. 2 பிள்ளைங்களுக்கு ஒண்ணு போல புது ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேர் வைக்கணும். இந்தம்மா போடு, ஒண்ணு இன்னைக்குல. ஐசு பார்த்து போடு. சாங்ஸ்லாம் இப்ப போடட்டா என்ன, அப்புறமா கூட போட்டுக்கலாமே பேர் வச்சதுக்கு அப்புறம். ஏய் குட்டியம்மா, ட்ரெஸ் சூப்பரா இருக்கே. மாமா எடுத்த ட்ரெஸ்ஸா? அழகா இருக்கு. ட்ரெஸ் போட்டாச்சுல. என்ன அழகா இருக்கு பட்டுக்குட்டி. மாமா எடுத்த ட்ரெஸ்ஸா? பிள்ளைக்கு அழகா இருக்க. பிள்ளைக்கு நேரத்துல ரோஸ் கலர்ல எல்லாம் இருக்கு. பட்டுக்குட்டி பட்டுக்குட்டி. ஐசு, தம்பி செயின் எடுத்து வச்சுனால அதையும் நீ போட்டுரு என்ன. இல்லாட்டி வேண்டாம், ஃப்ரீயா இருக்கல்ல, ஃப்ரீயாவும் தம்பியும் சேர்ந்தே போடட்டும். சரிங்க, நீ பிள்ளைக்கு ட்ரெஸ் போட்டாச்சு, இனி பேர் வைக்கலாம். செல்வசரண் செல்வசரண் செல்வசரண். செல்வசரண் செல்வசரண் செல்வசரண். குட்டிப்பா, இந்த பேர் ஏன் தெரியுமா உனக்கு வச்சிருக்கு? நீ செல்வத்துக்கு அதிபதியா நல்ல பிள்ளையா வளரணும், அதான் உனக்கு செல்வசரண் வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க தாத்தாவோட தாத்தா பேரு செல்வராஜ், அதனால அவங்க ஞாபகமா செல்வமும், சரண் உங்க அப்பா பேரு சரவணன், அதோட ஞாபகமா சரண் செல்வசரண் வச்சிருக்கு. என் செல்லம், என் பட்டுக்குட்டி. அத்தை, என்னங்க அவனுக்கு பேர் வச்சாச்சுல, அடுத்தது இவனுக்கும் கையோடி வச்சிருங்க. யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல, வச்சிருங்க. டைம் ஆகுது, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பேர் வைக்கணும்லங்க. 10 மாசமா என்ன போட்டு பைத்தியக்காரனாக்கிட்டல. உன் பிள்ளைக்கு நீயே பேர் வச்சுக்கோ. இது என் பிள்ளை, நான் பேரை வச்சுட்டேன். ஐசு, உனக்கு பிடிச்ச பேர் ஏதாவது வைமா. நேரம் ஆகுதுல, அப்புறம் பேசிக்கலாம். நல்ல நேரம் போகுது, பிள்ளைக்கு நல்லபடியா பேர் வைக்கணும். உனக்கு தோணுன பேரோ பிடிச்ச பேரோ வச்சிரு ஐசு. செல்வ சரண்யா, செல்வ சரண்யா, செல்வ சரண்யா. கொழுப்பு பத்தியாடா அவளுக்கு? ஆனா ரொம்ப கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பு இல்ல அவளுக்கு. நம்ம வச்ச பேரை அப்படியே காப்பி பண்ணி வைக்க பத்தியா? லேசுப்பட்டவளவ, 10 மாசம் உன்ட்ட மறைச்சவளாச்சே. என்னங்க நடக்குதுங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், 2 குழந்தைகளுக்கு பேரை வைக்கிறத விட்டுட்டு ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, ஒரு குழந்தைக்கு நகை போட்டிருக்கீங்க, ஒரு குழந்தைய மட்டுமே தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. இது உங்க குழந்தை தானங்க. ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? இப்படிலாம் பண்ணாதீங்க. பிள்ளைக்கு நடக்கிற முதல் ஃபங்க்ஷன், இதே நீங்க இப்படி பண்ண எப்படிங்க? எம்மள தப்புதான், இல்லை நான் சொல்லல. ஒரு தாயா நினைச்சு பாருங்க, என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க, அப்ப புரியும் உங்களுக்கு. இதெல்லாம் கொஞ்சமாவது உங்களுக்கு நியாயமாப்படுதா? இதெல்லாம் கடவுளுக்கே எடுக்காது. இப்படிதான் பண்ணலாமா? எவ்வளவு பெரிய தப்பு. 2 குழந்தையில ஒரு குழந்தைய மாத்திரம் கொஞ்சறீங்க, எடுக்கிறீங்க, இன்னொரு பிள்ளைய கண்டுக்கவே இல்லை வந்ததுல இருந்து. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. ஆமா ஆமா, நியாய தர்மத்தெல்லாம் பத்தி நீ பேச வேண்டியதுதான். மெயினா நியாய தர்மத்தெல்லாம் வர வர யாரு பேசணும் எந்த அருகதையும் இல்லாம போச்சு. இப்ப பாரு, கூட்டமா இருக்கேன்னு பாக்கேன், நீ வாய கலராத. 10 மாசம் என்ன போட்டு பைத்தியக்காரன் ஆக்குனீங்க. நான் எவ்வளவு தூரம் அதிமுட்டால இருந்திருக்கேன்னு இப்பதான் ஒவ்வொரு விஷயம் நினைக்கும் போது எனக்கு தோணுது. சி, எவ்வளவு உண்மையா இருந்தேன். எனக்கு உண்மையா இருந்தேடி நீ.
சரி அதெல்லாம் இப்ப விடு. நீ பேச பேச சண்டை பெருசாதான் வரும். ஒழுங்கா அந்த குழந்தைங்க உன் அம்மாட்ட விட்டுட்டு வா. நமக்கு பிறந்தது சரண் மட்டும்தான். அவனை கூட்டிட்டு நம்ம போகலாம். உன்னை பாத்துக்கிட்டவங்க உன் குழந்தைய ஒன்னும் பார்க்காம இருக்க போறது இல்லையே. மாசம் குழந்தைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். நீ வீட்டுக்கு வா. இல்ல உங்களுக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? இல்ல பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கான்னு கேக்குறேன். என்ன பேச்சு பேசுறீங்க? ரெண்டு குழந்தைல ஒரு குழந்தைய அம்மாட்ட விட்டு ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்து சொல்றீங்க. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என்னங்க ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை இல்ல 20 குழந்தை பிறந்தாலும் 20 குழந்தையும் முக்கியம் தாங்க. ஒரு குழந்தைய விட்டுட்டு வானா என்ன என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்களா எப்படி பேசுறீங்க? நீங்களாம் பெரியவங்க தானே, உங்க பையன் எடுத்து சொல்ல மாட்டீங்களா? 2 குழந்தையும் நம்ம குழந்தைடா, வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்னு சொல்றத விட்டுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கீங்களே. ஏய் என்ன ரொம்ப சத்தம் கூடுது? ஒழுங்கா இருந்து எட்டம் பொருள் பார்க்க மாட்டேன். சரி இப்ப கணக்கு பேசுற. ரொம்ப நீ நல்லவளோ? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? 10 மாசமா என்ன போட்டு பைத்தியக்காரன் ஆக்கிட்டு 2 குழந்தைய பெற்று வச்சிருக்கேல. ஏய் உனக்கு தெரியாதாடி? தெரியாதா நம்ம வீட்டுல என்ன பிரச்சனை? ட்வின்ஸ் பிறக்க கூடாது அப்படி இப்படின்னு நம்ம வீட்டுல என்னெல்லாம் சொல்லி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஒரு வார்த்தை என்று சொல்லியிருப்பியா? உனக்கு யாருக்குமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை மறைச்சிருக்க. இதெல்லாம் மறைச்சல வேற என்னென்ன மறைச்சியோ யாருக்கு தெரியும்? என்னதான் நல்லபடியா வந்து ஃபங்க்ஷன் முடிச்சு கொடுப்பீங்கன்னு பார்த்தா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. குழந்தை பெற்ற உடம்பு அவங்கள்ட்ட போய் மல்லு கட்டிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? வாடா வா வா நல்லவனே, உன்ட்ட தானே பேசணும். உன் அக்கா என்ன ஒரு கேடுகட்ட விஷயம் பண்ணிருக்கா தெரியுமா? வயிற்றுல வளர்ந்துருக்கா குழந்தைய என்ன மறைச்சிருக்கா. ஆரம்பத்துல இருந்தே உங்க அக்காவை நான் எப்படி பாத்துக்கிட்டேன் தெரியுமா? ஆனா அவளுக்கு கொஞ்சம் கூட நன்றி எதுவுமே இல்ல. ஒரு புருஷன் ஒரு மரியாதை கூட இல்ல. எனக்கு எதையும் சொல்லாம மறைச்சிட்டா. உன் பொண்டாட்டி நாளைக்கு உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும். உன்ட்ட மறைச்சா எப்படி இருக்கும்னு உனக்கு வரும்போதுதான் புரியும். என்ன நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியாது. அதாவது அவங்களுக்கு வந்தா மட்டும்தான் புரியும். அடுத்தவங்களுக்கு வந்தா அது நியூஸ் தானே. நமக்கு வந்தா தானே அது பெரிய பிரச்சனையே. என்னதான் சொல்றீங்க? அக்கா சொல்லலையா? திங்ஸ்னு உங்ககிட்ட சொல்லலையா? அதான் ஃபர்ஸ்ட் 3வது மாசம் ரிப்போர்ட்ல எல்லாமே வந்துருமே. அது எப்படிதான் எங்க அக்கா சொல்லாம இருப்பா? ஓ உனக்கு விஷயமே தெரியாது. இந்த வீட்டுல தான் இருக்க. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. என்னத்த சொல்ல? நொக்கா இருக்கல நொக்கா. 2 குழந்தைன்னு டாக்டர் ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க. டாக்டரை கூப்பிட்டு அவங்க காலில் விழுந்து என் புருஷனுக்கு தெரியக்கூடாது, மாமனாருக்கு தெரியக்கூடாது, மாமியாருக்கு தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த குழந்தைய நல்லபடியா பெற்றுக்கணும். அவங்களையே மிரட்டி இந்த குழந்தைய நல்லபடியா பெற்றுக்கிட்டேன். எப்பேற்பட்டவ இப்படி யாராலையும் முடியாது உலகத்துல. பெரிய அவார்டு தான் கொடுக்கணும் உங்க அக்காவுக்கு. அதனால எனக்கு அது பிடிக்கல. அதுல உடன்பாடு இல்ல. எனக்கு பிறந்தது சரண் மட்டும்தான். அதான் உன் அக்காவை இந்த குழந்தைய உங்க அம்மாட்ட விட்டுட்டு அவங்க வளர்க்கட்டும். அதுக்குள்ள என்னென்ன காசு உண்டோ நான் கொடுக்குறேன். ஏன் வேலைக்கு தான் ஆள் போனா கூட நான் போடுறேன். என் கூட வான்னு சொல்றேன். இது தப்பா சரியா? நீயே சொல்லு. என்ன மாமா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ மறைச்சது தப்புதான் இல்ல, நான் சொல்லவே இல்லையே. எந்த இடத்துல நான் மறைச்சது தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதுல கூட ஒரு சரி இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. அதனாலதான் நான் மறைச்சேன். அதையே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் தனியா போறீங்களா? எங்களை கொஞ்சம் தனியா விடுங்க. இது எங்களோட பிரச்சனை, நாங்க பேசி தீர்த்துக்கிறேன். நீங்க யாரும் தலை போட வேணாம். தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்களுக்கு கொஞ்சம் பேச விடுங்க. கொஞ்சம் தள்ளி போறீங்களா? அம்மா நான் பண்ணது தப்புதான். உங்க காலில் நான் விடுறேன். இந்த பிஞ்சு குழந்தைக்கு முகத்தை பாருங்க. அப்படிமா உங்களுக்கு இருக்க வரல. மாமா பெத்த பிள்ளையில ஒரு பிள்ளைய மட்டும் தூக்காம தள்ளி வைக்கிறீங்க. இன்னொரு பிள்ளைய தூக்கிட்டு வீட்டுக்கு அம்மாட்ட விட்டுட்டு வர சொல்லுவீங்க. 2மே உங்க பிள்ளைங்க தானே மாமா. ஏன் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல? ஒரு குழந்தைய வச்சுட்டு இன்னொரு குழந்தைக்கு இப்படி பண்றது நல்லாவா இருக்கு? நான் பண்ணது தப்புதான். ப்ளீஸ் எனக்காக இந்த குழந்தைய தண்டிக்காதீங்க. என்னடி இவ்வளவு நேரம் கூட்டமா இருக்கும்போது சத்தம் ஒசந்துச்சு? பெரிய இவ்வளாட்டம் பேசுன. கூட்டத்துல நடிப்பு. இந்த நடிப்பை பார்த்து நான் ஃபுல்லா ஏமாந்தேன். ஐக்கியக்காரன் ஆக்கிட்டேல. உன்னை நம்பினதுக்கு சரியான செருப்படி கொடுத்துட்ட பத்தியா? இங்க பாரு ஐசு, நம்ம குடும்பத்துல ட்வின்ஸ் பிறக்க கூடாது. அதனால என்னென்ன பிரச்சனைனு உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆரம்பத்திலே நான் சிங்கிள் குழந்தை நினைச்சிருந்ததுனால என்னவோ தெரியல, அந்த குழந்தைங்க மேல எனக்கு சுத்தமா பாசம் இல்ல. இனியும் வராது. ஒழுங்கா நான் சொல்றத கேளு. உங்க அம்மாட்ட இந்த குழந்தைய விட்டுட்டு வா. நமக்கு சரண் இருக்கான் போதும். உனக்கு எப்பவுமே தோணுச்சுன்னா வந்து பாத்துட்டு போ, அவ்வளவுதான். அதுக்காக 2 குழந்தையும் நீ கூட்டிட்டு போனா என்னால முடியாது. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. யார் பேச்சையும் நான் கேட்டுன்னு ஆடல. இது நான் சுயமா எடுத்த முடிவு. பேசாம கிளம்பி வா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொன்னதே போய்க்கங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு. பிள்ளைங்க என்ன பொம்மை நினைச்சுக்கிட்டீங்களோ? நினைச்ச நேரம் வச்சு விளையாடிக்கிட்டு பிடிக்கலன்னு தூக்கி தூர போட்டுட்டு போறதுக்கு. என்ன என்ன ஜென்மம் தெரியல. நீங்கெல்லாம் இப்படி இப்படி பேசுறீங்களே. நம்ம குழந்தை அதை அழுது பாருங்க. ஏய் பழைய ரெக்கார்டு மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. ஆமா நீ யாரை கேட்டுட்டு 2 பிள்ளைய பெற்றுக்கிட்ட சொல்லு. உன் இஷ்டத்துக்கு நீ பிள்ளைய பெற்றுக்கிட்ட அதுக்கு நான் போர் பார்க்க முடியுமா? என் கூட வரதா இருந்தா ஒரு குழந்தைய மட்டும் எடுத்துக்கிட்டு வா. இல்லையா உன் அம்மா வீட்டுல இருந்து தோலை. ஆனா நான் சரண் எடுத்துட்டு போயிடுவேன். புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு பெரிய அரக்க கோணம் படைச்சவர்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்டவங்க கூட இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு பைத்தியம் பிடிக்குது.
இங்க பாருங்க, நீங்க அப்படி ஒண்ணு எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டு என்ன கூட்டிட்டு போக வேண்டாம். கடைசி வரை நான் எங்க அம்மா வீட்லயே இருந்துக்கிறேன். கொடுங்க. 2 குழந்தையும் நான் தானே பெற்றுக்கிட்டேன், நானே பாத்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கும் இந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் குழந்தைக்கு இல்லை, எனக்கும் உங்களுக்கும் கூட எந்த சம்மந்தமும் இல்லை. உங்களுக்கு நான் நாளைக்கே டைவர்ஸ் பத்திரத்துல சைன் போட்டு கொடுத்துருக்கேன். போதுமா? உங்களுக்கு எனக்கும் இந்த பந்தம் இல்லை. நீங்க வந்த பாதை இதுதான். தயவு செஞ்சு கிளம்புங்க. ஓஹோ, உனக்கு அவ்வளவு தூரம் ஆயிட்டுல. இப்பதான் புரியுது யார் கையிலக்கமானோ, யார் சொல்லி நீ இப்பெல்லாம் ஆடுறேன்னு. சே, உனக்கு என்னமோ நினைச்சேன். ஐயோ பாவமே, கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். இனி நீ எனக்கு வேண்டாம். நீ என்னடி சொல்றது நான் உனக்கு வேண்டான்னு? நீ எனக்கு இன்னும் தேவையில்லை. வந்துட்டா பெரிய கணக்கா பேசுறதுக்கு. வீடு தேடி கூப்பிட்டு கேவலப்படுத்துறதுதான் உங்க குடும்பத்தோட இது லட்சியம், அப்படித்தானே? யார் வைக்கிறதா இருந்தா நீங்களே வச்சு தொலைய வேண்டியதானே. வாங்க வாங்க, நேற்று ஒரு ஆள் விடாம உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் கூப்பிட்டதான் வந்தோம். வந்ததுக்கு நல்ல பரிசு தான் அனுப்பிட்டேன். இதை என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன்டி. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு அப்ப புரியும்டி என்னோட அருமை. இன்னைக்கு உன் அண்ணன் தம்பி இருக்கான், உன் அம்மா அப்பா இருக்குன்னு திமுறல தானே நீ பேசுற. பேசு பேசு பேசு. எத்தனை நாள் இந்த திமுறன்னு நானும் பாக்குறேன். யார் தயவும் எனக்கு தேவையில்லை. யார் தயவும் இல்லாம குழந்தை பெற்றுக்கிட்ட எனக்கு நல்லபடியா அந்த குழந்தைங்களை படிக்க வச்சு நல்ல ஆளாக்குற கடமை எனக்கு இருக்கு. அதுக்கு எனக்கு ஊக்கமும் இருக்கு. நான் பாத்துக்கிறேன் என் பிள்ளைய. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க, போகலாம். தேடிடும் ஆண்மை, நிஜம் தேடிடும் பெண்மையும், ஒரு போர்வையில் வாழும் இன்பம் தெய்வம் தந்த சொந்தமோ. ஆயுள் ரேகை நீ அடி, என்னானி வேரடி, சுவை தாங்கும் எந்த கண்மகள்